தேர்தல் காலத்தில் அரசியல்வாதிகள் அவதூறுகளை பிரச்சார வியூகமாக பயன்படுத்தி அரசாங்கத்தின் எல்லா திட்டங்களையும் தவறான முறையில் சித்தரிக்கிறார்கள் என தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் கூறியுள்ளார். இந்திய சமூகத்தின் மேம்பாட்டிற்காக மடானி அரசாங்கம் பல நலத்திட்டங்களின் வழி உதவி வருகிறது. இருப்பினும் சில தரப்பினர் அந்த திட்டங்களை எல்லா சமயத்திலும் குறை கூறி வருவதாக அவர் கூறினார். அதிலும் இந்திய பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வழிவகுக்கும் ஒரு திட்டமான அமனா இக்தியார் கடனுதவி திட்டத்தை கூட குற்றம் சாட்டி வருகின்றனர் என டத்தோ ரமணன் தெரிவித்தார். ஸோ நம்மள இந்த தேர்தலில் நிறைய பேர் அரசியல்வாதியை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சரியா இல்லை, அது சரியா இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுப்போம்னா அவங்கள பெண் பற்றி அவங்க குறை சொல்லியிருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் கிராண்ட் இல்லை, இது ஒரு லோனு. இப்போ நம்மளை பார்த்தோன்னா நம்மளோட சிஓ ஏஐஎம்மோட சிஓ இருக்காங்க, ஷமீர். இப்போ தான் அவங்கள என்கிட்ட ஒரு ப்ரீஃபிங் எல்லாம் சொன்னாங்க. இப்பயும் அவங்கள சொன்னாங்க, சஹாபாட் 300,000 சஹாபாட் இருக்காங்க. 320,000 டோட்டல் சஹாபாட் இருக்காங்க. 310,000 சஹாபாட் பூமி புத்ரா. இவங்களை லைனில் வெயிட் பண்ணுறாங்க அந்த உதவிக்கு. ஏன்னா அந்த உதவி வச்சுட்டு அவங்களோட பிஸ்னஸ் அவங்கள செய்கிறாங்க. இம்மாதம் 11ஆம் தேதி குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல்வாதிகள் இதுபோன்ற அவதூறுகளை பரப்புவதையும் உதவி திட்டங்கள் பற்றி விமர்சனங்கள் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்நேரத்தில் குவாலகுபுபாரு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், சவால்கள் ஆகியவற்றை அடையாளம் காணுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இதனிடையே நேற்று அமனா இக்தியார் பங்கேற்பாளர்களுடனான சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமரின் துணைவியார் டாக்டர் வான் அசீசாவுக்கு பெண் திட்டம் குறித்து முழுமையாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதையும் டத்தோ ரமணன் சுட்டிக்காட்டினார். பண்டார் துன் ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான வான் அசீசா அந்த திட்டத்திற்கு முழு ஆதரவும் பாராட்டும் தெரிவித்துள்ளதாக அடிலான் தகவல் பிரிவு துணைத் தலைவருமான ரமணன் கூறினார்.